தருமபுரி அதியமான் கோட்டையில் உள்ள நினைவிடத்தில் மறைந்த பிரிட்டிஷ் இராணுவ படை கேப்டன் ஜே.டபிள்யூ. ராம்சே அவர்களின் 179வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. மறைந்த பிரிட்டிஷ் இராணுவ கேப்டன் ஜே.டபிள்யூ. ராம்சே அவர்களின் 179வது நினைவு தினத்தையொட்டி தருமபுரி மாவட்ட தகடூர் முன்னாள் இராணுவ வீரர்கள் கூட்டமைப்பு சார்பில் நல்லம்பள்ளி அருகே அதியமான் கோட்டை பயணியர் விடுதி முன்பு உள்ள அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் நரசிம்மன் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் புகழேந்தி, துணைத் தலைவர் வையாபுரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக சேலம் தொல்பொருள் ஆய்வு மையத்தின் வரலாற்று சங்க தலைவர் பர்னபாஸ் கலந்து கொண்டு ஜே.டபிள்யூ. ராம்சே அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இவரை தொடர்ந்து அனைவரும் மலர் வளையம் வைத்து மலர்கள் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர் திரு பர்னபாஸ் சிறப்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் திரு நரசிம்மன், மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு மணிவண்ணன், மாவட்ட செயலாளர் திரு புகழேந்தி, மாவட்ட துணைத் தலைவர் டாக்டர் வையாபுரி, முனியப்பன், காரிமங்கலம் குரு, சின்னசாமி, திருமலை, முருகன், லலிகம் மல்லிகா அர்ஜுனன், சின்னசாமி, ராஜாஜி, திருமுருகன், தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் நல அலுவலகத்தை சார்ந்த லலிகம் மல்லிகா அர்ஜுனன், செயற்குழு உறுப்பினர்கள் சுந்தர்ராஜன், கேசவன், சோமசுந்தரம், மாதேஷ், முனியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். जैसा कोई नहीं है, नहीं 100 दिन दुनिया घुमा है, नहीं कहीं तेरे जैसा कोई नहीं। मैं गाया जहाँ भी बस तेरी याद थी, जो मेरे साथ थी, मुझको तड़पाती रुलाती, सबसे प्यारी तेरी सूरत, प्यार है बस तेरा प्यार ही। तुझे सलाम, अम्मा तुझे सलाम।
வணக்கம். இன்னைக்கு கேப்டன் ரம்சே அவர்களுடைய 179வது நினைவு நாள். அதியமான் கோட்டை பகுதியில் இருந்த முன்னாள் இராணுவத்தினர் அவர் இந்த இடத்துல இறந்துட்டார். அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்குது. இந்த நினைவு சின்னம் இது தொடர்ந்து சேலம் வரலாற்று சங்கமும் தகடூர் மாவட்ட முன்னாள் படை வீரர் நல கூட்டமைப்பும் இணைந்து இன்றைக்கி ஒரு சிறப்பான முறையில் இந்த ஒரு விழாவை முன்னெடுத்திருக்காங்க. இது மூலமாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, முக்கியமான செய்தி, வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கணும். ரெண்டாவது, முன்னாள் படை வீரர் முன்னாள் இராணுவத்தினருடைய சின்னங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அவைகள் எல்லாமே பாதுகாக்கப்படணும் அப்படின்றதும் இந்த ரெண்டு கருத்தையும் நாங்கள் முன்வைக்கிறோம். வரலாறு எந்த விதமான சமரசத்துக்கும் இடமில்லாமல் வரலாறாகவே பாதுகாக்கப்படணுன்றது தான் சேலம் வரலாற்று சங்கத்தின் நிலைப்பாடும். அதே போல் தகடூர் மாவட்ட முன்னாள் படை வீரர் நல கூட்டமைப்பினருடைய எண்ணமும் அதுதான். முன்னாள் படை வீரர் கூட்டமைப்பினர் இந்த இடத்த நல்ல பாதுகாத்து இதுக்கான சில முன்னேற்பாடுகளை எல்லாம் நிறையா எடுத்திருக்கிறாங்க. இந்த இடம் தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதுன்றதையும் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் இந்த ஒரு பேட்டியின் மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். ஏன்னா இந்த கல்லறை சுற்றிலும் ஆக்கிரமிக்கப்பட்டு நெருக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லறைக்கு வர்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறோம். ஒரு வரலாற்று சின்னம் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா, வரலாற்று சின்னம் அது 2010ஆம் ஆண்டு, அதாவது வரலாற்று சின்னங்கள் மற்றும் இடங்கள் பாதுகாப்பு சட்டம், அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் இந்த மானுமெண்ட் இந்திய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பை பெற்றிருக்கிறது. இதுக்கு 1968ஆம் வருஷத்துக்கான தொல்லியல் சட்டமும் இருக்குது. அந்த சட்டத்தினுடைய அடுத்த ஒரு ரிவிஷன் தான் இந்த 2010ஆம் ஆண்டினுடைய வரலாற்று சின்னங்கள் மற்றும் இடங்களுக்கான சட்டம். இந்த சட்டத்தினால இந்த மானுமெண்ட் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி எதிர்த்தாப்புலையும் பக்கத்துலேயும் கட்டுமானங்கள் வந்திருக்கு. நாளைக்கு இந்த கட்டுமானங்கள் வந்தால் இந்த கல்லறை இந்த வரலாற்று சின்னம் பாதுகாப்பை இழந்துவிடும். இது அழிந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரலாற்று சின்னன்றது அதுக்கு சுற்றிலும் ஒரு இத்தனை அடி இத்தனை மீட்டர் அப்படின்னு சொல்லி வழிகாட்டு நெறிகள் இருக்குது. அந்த மாதிரி நெறிகள் எதையுமே பின்பற்றாமல் எந்த விதத்தில் இவங்க இந்த இதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, எப்படி இந்த மாதிரி இவங்க கட்டுறாங்க, இவங்களை ஏன் யாரும் தடுக்கலை? இந்திய அரசாங்கம், இந்திய தமிழக அரசு, அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இந்த வரலாற்று சின்னத்தை பாதுகாக்கிறதுக்கு போதுமான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாகவும் தகடூர் மாவட்ட முன்னாள் படை வீரர் நல கூட்டமைப்பின் சார்பாகவும் இன்றைக்கி ஒரு பெரிய வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம். இந்த வரலாற்று சின்னம் அதாவது எந்த ஒரு வரலாற்று சின்னமும் எந்த ஒரு இடத்துலையும் அது அச்சுறுத்தப்படுகிறது, அது அதனுடைய பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அதை அரசாங்கம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்தை கவனிக்கணுன்றதையும் நாங்கள் அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களில் கவனத்தை எடுக்கணும் அப்படின்றதையும் துணிச்சலுடன் இந்த காரியத்தை அணுக வேண்டும் என்பதையும் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். இன்றைக்கி இந்த 179வது இந்த நினைவு நாள் சேலத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கோம், சேலம் வரலாற்று சங்கம். அதே போல் இங்கே இருக்கிற அமைப்பினரும் பல்வேறு கூட்டமைப்பாக முன்னாள் படை வீரர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் தொடர்ந்து இந்த இடத்துல முயற்சி எடுத்து இந்த மாதிரி வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறாங்க. ஏன்னா தருமபுரி மாவட்டம் முற்றிலுமாக இது ஒரு வீரபூமி. இந்த இடத்துல நிறையா போர்க்களங்கள் நடந்திருக்கு. நிறையா வீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈர்ந்திருக்கிறாங்க, இராணுவ பணிகளுக்காக இன்னுயிரை ஈர்ந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய வரலாற்றின் பெட்டகம், வரலாற்றின் பொக்கிஷம். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அது நடுக்கற்கள், வீரக்கற்கள், அப்புறம் இந்த மாதிரி ஈம சின்னங்கள், கல்லறைகள், வரலாற்று சின்னங்கள், கட்டடங்கள் இவைகள் எல்லாமே பாதுகாக்கப்படணும். வரலாறாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். இதேபோல் கடந்த ஆண்டு தெரியாத பணம் ஆகிருப்போம். கடந்த நாளை நாம் அனைவரும் சிறப்பாக கொண்டாடினோம்.
அந்த வீரர்கள் ரோட்ல இறங்கி அடக்கு ஸ்தலங்களுக்கு இருக்கு. காயமடைந்து அந்த 2 பேருமே, அந்த குதிரையும் அவரும் இறந்துட்டாங்க. அதனாலதான் இந்த சமாதியில பார்த்தீங்கன்னா 2 சமாதி இருக்கு. ஒன்று வந்து அவருடைய சமாதி, அதுக்கு பிறகு அவருடைய குதிரையினுடைய சமாதி இங்க இருக்கு. இது வந்து எல்லா வரலாற்று நூல்கள்லையும் பதிவு பண்ணப்பட்டிருக்குது. இவர் வந்து அந்த பிரிட்டிஷ் தளபதிகள்ல முக்கியமான தளபதி. அதனால அந்த கல்லறையை சுற்றி ஒரு பாரப்பட் வாலு, அதுக்கு ஒரு கேட்டு எல்லாம் போட்டு முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லி வெள்ளக்காரன் சமாதின்னு சொல்லி இது வந்து அந்த காலத்துல லேண்ட்மார்க்கா நில ஆவணங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா வரலாற்று நூல்களிலும் இது வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. வெள்ளக்காரன் சமாதின்னு சொல்லி இதுக்கு அந்த காலத்திலேயே அவங்களே ஒரு நிலத்தை ஒதுக்கி அதுக்கு சர்வேவும் பண்ணி அதுக்கு ஒரு சர்வே அண்ட் டிமார்கேஷன் பண்ணி அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அந்த இடம், அந்த மேப் எல்லாமே வந்து இந்த சர்வே அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்களும் வாங்கியிருக்கீங்க. நான் இந்த கலரை குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எங்களுடைய படைப்பிரதியின் ஒரு தாரக மந்திரம். யானை இருந்தாலும் 1000 பொன் இவர்கள் இருந்தாலும் இறந்தாலும் அவர்கள் புகழ் என்றும் ஓங்கி ஓங்கி நிற்கும். அவர்கள் இறந்த பிறகும் அவர்கள் விண்ணுலகம் அடைவது நிச்சயம். போரில் வீரமரம் அடைபவர்கள் அவர்கள் பரமபதம் அடைவார்கள் என்பதும் வாக்கு. இது பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டுள்ளது. போரிலே யாரெல்லாம் வீரமரம் அடைகிறார்களோ அவர்கள் எல்லாரும் நிச்சயம் இறைவனுடைய திருவடியை சேர்வார்கள் என்பதும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள பகவானுடைய வாக்கு.